காலேஜும் போகணும். புரியுதா? நாங்கள் சிஏ பாரு, எனக்கு காலேஜும் ஆசை இருக்கு சார், ஆனாலும் சிஏ படிக்கணும்னு ஆசை இருக்கு சார் அப்படின்னா உனக்காக இதுதான் சராசர்ஸ் ஃபவுண்டர்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களாம் அட்டென்டிவாக இருக்கிறதுனால எனக்கு ஜாலியாக இருக்குது உங்களோட பேசுறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது. ஒரே ஒரு இந்த ஐடியா மட்டும், இதோட ஐடியா என்னன்னாக்கன்னா, நீ காலேஜ் போயிடு, ஓகேவா? ஏன்னா உன்னோட ஆசை இருக்குல்ல, ஆனாலும் உன்னை எப்படியா சிஏ முடிக்க வைக்கணுன்றது என்னோட ஆசை. வெறும் காலேஜோட நீ நிறுத்தக்கூடாதுன்றது என்னோட மனசு. ஆனால் உன் மனசில் என்னன்னா, எனக்கு வந்து காலேஜும் போகணுன்னு இருக்கு சார் அப்படின்னு இருக்கு, எனக்கு நீ சிஏ படிக்கணும்னு ஆசை இருக்கு. நம்ம 2 பேரோட ஐடியாவும் மர்ஜ் பண்ணுறதுக்கு தான் ஒன்று கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா, இதில் வந்து நீ வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதையே நான் உனக்கு வந்து 6 மாத கோர்ஸ் இல்லை, அதை நான் 1 இயர்க்கு உனக்கு வெறுமனா ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் கண்ணா. ஓகேவா? 9 to 12 மார்னிங் பேட்ச் அண்ட் ஈவினிங் பேட்ச் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ செப்டம்பர்ல எக்ஸாம் எழுத முடியாது, ஜனவரிலையும் உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், மேல தான் எக்ஸாம். ஏன்னா நீ செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அங்கே எழுதினதுக்கு அப்புறம் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எழுதுற மாதிரி. ஏன்னா அப்பதான் என்னால் எனக்கு உனக்கு 2-3 ஹவர்ஸ் சொல்லி கொடுத்து எனக்கு டைம் வேணும். நான் உனக்கு சொல்லியிருக்கேன், there is no ambitious goals, it is only ambitious time frames. இப்போ இந்த பசங்களாம் இந்த ஆன்லைன், இந்த கூகுள் டிரைவ் இதெல்லாம் பண்றவங்க வந்து செப்டம்பர் எழுதிக்கலாம், எதுவும் எழுதிக்கலாம் அவங்க ஜனவரி. ஆனால் எனக்கு காலேஜ் ரெகுலர் போகணும் சார், அட் த சேம் டைம் எனக்கு என்னவோ அட்டன் பண்ணணும், ஃபேஸ் டு ஃபேஸும் இங்கே வந்து கிளாஸ் ரூமில் நான் அட்டன் பண்ணணும்னு கேட்டேன்னா, நீ செப்டம்பர் 26 ஃபவுண்டேஷனும் எழுதக்கூடாது, ஜனவரி 27 ஃபவுண்டேஷனும் எழுதக்கூடாது. எப்போ ஃபவுண்டேஷன் எழுதணும்? May 27 எக்ஸாமில் ஃபவுண்டேஷன். அப்போ எனக்கு 3 ஹவர்ஸ்னால் நான் 1 இயர் இருக்குல்ல, உனக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்து மே மாதம் உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏன் திருப்தி. நீ எஃபர்ட் போடாமல் ஃபெயில் ஆனா அது தட் இஸ் நான் திருப்தியாக என் வேலையை செய்யறதுக்கு எனக்கு உனக்கு 1 இயர் நீ என்கிட்ட உன் லைஃபை இன்வெஸ்ட் பண்ணணும். மார்னிங் பேட்ச் இருக்கு, என்னவும் இருக்கு. இப்போ உனக்கு மார்னிங் காலேஜ் கிடைக்கிறதுனா ஈவினிங் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம், ஈவினிங் காலேஜ் கிடைக்கிறதுனா மார்னிங் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த மாடலில் வந்து ஃபீஸையும் நான் டிராஸ்டிக்காக குறைச்சி செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் கட்டலாம். நீ இவங்கள மாதிரி 30,000 அட்டஸ்ட் வச்சு கட்ட வேண்டாம், வெறும் 12,000 ரூபா 11,000 ரூபா அது ஆஃபர் இருக்கு. ஏப்ரல் 10th அதில் ரெஜிஸ்டர் பண்ணனா வெறும் 11,000 ஒரு செமஸ்டருக்கு. அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் நீ முடிக்கிறதுக்கு வெறும் 22,000 கட்டினாலே உனக்கு போதுமானது. இப்போ இவங்க 30,000 கட்டுறாங்கல்ல, நீ எனக்கு பிரீத்திங் கொடுக்குறல்ல 1 இயருக்கு. அதுவும் இல்லாமல் இது நியூவா நான் லான்ச் பண்றேன். ஓகேவா? இதை வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் சிஏ படிக்க வைக்கணும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். ஏன்னா அவன் போய் காலேஜ்ல போயிட்டு எதுவுமே அறிவு இல்லாம மாட்டிக்கிறான். இதை எல்லாரும் யாரெல்லாம் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் யாரும் என் குழந்தை காலேஜ் போகணும்னு நினைக்கிறதுனா கட்டாயம் இதில் போட்டு விட்டுருங்க. நீங்கள் அவங்க காலேஜுக்குன்னு செப்பரேட்டாக ப்ரைவேட் டியூஷன்ஸ்லாம் வேண்டாம். நாங்கள் சொல்லி கொடுக்குறத வச்சு செமஸ்டர்லேயே அவன் சூப்பராக மார்க் எடுப்பான். ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதே அவன் செமஸ்டர் போர்ஷன்ஸையும் நாங்கள் எடுத்து கொடுத்துறோம். அவனோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வர போர்ஷன்ஸையும் நாங்கள் இதில் சிஏல இருக்க போர்ஷன்ஸையும் மேட்ச் பண்ணி உனக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அதை நீ செமஸ்டர் எக்ஸாமுக்கு தனியாக நீ படிக்கவே வேண்டாம், நீ காலேஜில் போய் என்ஜாய் பண்ணால் போதும். இந்த 3 ஹவர் எங்ககிட்ட கிளாஸை அட்டென்டிவாக இருக்கணும். அதான் எங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ இது எப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ ஃபவுண்டேஷன் வந்து 2 செமஸ்டர் நாங்க எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 12,000 கட்டினாலே கிளாஸஸ் ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு இன்னொரு 12,000 மேல நீ எக்ஸாம் எழுதுற மாதிரி பிளான் பண்ணிருக்க. அது சிஏ ஃபவுண்டேஷன். அதை முடிச்சுட்டு இன்டர்மீடியேட் வந்து G1 வெறும் 3 பேப்பர் இருக்குல்ல, G1ல 3 பேப்பர் சொன்னேன் தெரியுமா, அதை வெறுமனா செகண்ட் இயர் ஃபுல்லுமே 2 செமஸ்டருக்குல செகண்ட் இயர்ல அந்த 2 செமஸ்டர் ஃபுல்லுமே இதே மாதிரி 3 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வச்சு உனக்கு குரூப் 1 கிளாஸை மட்டும் நான் எடுக்கிறேன். அப்ப செகண்ட் இயர் காலேஜ் முடிக்கும் போது சிஏ இன்டர் எதை மட்டும் முடிச்சிருவேன்? G1 முடிச்சிருவேன். தேர்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது G2க்கு பிளான் பண்றேன். G2க்கு அப்ப தேர்ட் இயர் நீ காலேஜ் முடிக்கும் போது ஃபவுண்டேஷன் முடிச்சிருப்ப, இன்டர் G1 முடிச்சிருப்ப, இன்டர் G2 நீ முடிச்சு காலேஜ் முடிச்சோடனே உடனே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் 2 இயர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீ சிஏ ஃபைனல் எழுதிக்கலாம். சரவணன் சாருக்கு கைத்தட்டு, இந்த ஐடியாவுக்கு அட்லீஸ்ட் இதை யோசிச்சிருக்கேன். நான் உனக்காக கையை தட்டு, பரவாயில்ல கையை தட்டு, நல்லா கை கை கை